கறிமீன் சால்னா இது எங்கள் ஊர் ஸ்பெஷல். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்துக்கிங்க, ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், மல்லித்தழை, சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கிங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி பழம், உங்களுக்கு வேணும்னா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். சால்ட்டு, குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகணும். போனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச புளி கரைசல் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். வித்தின் ஒரு 10 நிமிட்ஸ் இந்த மாதிரி இதிலே வேக விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கீறிய வச்ச தேங்காய் அரை மூடி அதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து வித்தின் 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கிங்க. இந்த மாதிரி விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலன்னு கொதிக்கிற டைமில் அரை மூடி தேங்காய் நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலாகவும் சேர்த்துக்கலாம், தேங்காய் விழுதாகவும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய கறிமீன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதம் போட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நைட்டு அப்படியே டின்னருக்கு எடுத்து வச்சுட்டு இட்லியோ சந்தகமோ ரெண்டில் ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.